ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இந்த கோலா உருண்டை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதோட முனைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடாயில் தண்ணி ஊற்றிட்டு வாழைக்காய் வச்சு வேக வச்சும் எடுத்துக்கலாம். இது நல்லா வேகணும், நம்ம மசிக்கிற அளவுக்கு நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு இதோட தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக நம்ம சட்னி பதத்துக்கெல்லாம் அரைக்கக்கூடாது. இப்போது வாழைக்காவை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம பிசைஞ்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா இந்த டெக்ஸ்சருக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். ஸோ நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வரும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மாவில் உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா இது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வெந்தப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் கோலா உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.